முதலமைச்சர் அவர்களே, பிடிஆர் அண்ணனுடைய டேப் வெறும் 8 நிமிஷம் தான் கேட்டீங்க. இன்னும் 1 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்குது, அது கேட்கல. அதை கேட்டீங்கன்னா மொத்த கோபாலபுரமும் கடல்ல குதிச்சு தலைகீழா உள்ள போகணும் தண்ணி. முதல் குடும்பம் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காருன்னு 8 நிமிஷத்துல கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு. அதனால ரொம்ப எல்லாம் புகழ்ந்துறாதீங்க. திராவிட அரசியலை வேரோடும் மண்ணோடும் சாய்ப்பதற்கான யாத்திரை. தமிழகத்தில் அரசியல் என்னமெல்லாம் தவறு நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்வதற்கு கடைசி வாய்ப்பா மோடி அவர்கள் நம் கண்முன். நேத்து நம்ம பிடிஆர் அண்ணன் பாத்தீங்கன்னா அவரே இப்ப கொஞ்சம் சிவனேன்னு இருக்கிறார். முதல்ல இருக்கிற வாய்க்குழுப்பெல்லாம் இல்லைங்க, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவரே சிவனேன்னு அப்படியே வந்து கம்மன் உட்கார்ந்துகிட்டு ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு கம்மன் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம முதலமைச்சர் அவரை பார்த்தாரு, பிடிஆர் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாரு, பிடிஆர் அவர்களையே நான் இதற்கு முன்பு இருந்த நிதித்துறையிலிருந்து மாத்திரம் தெரியுமா? பிடிஆர் யோசிச்சார், அண்ணே சும்மா விட்டுருங்கண்ணே, அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் பதவினா அது இருக்குது, ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கிறான், இன்னொருத்தர் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறேன், ஒரு அமைச்சர் பதவி ஒட்டிட்டு இருக்க, அமைதியா இருங்க. முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இல்ல இவர் நல்லதான் வேலை செஞ்சார் நிதித்துறையில, இருந்தாலும் ஐடி துறையில் நல்லா வேலை செய்வாருங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது யாராச்சும் நம்புறீங்களா? யாராச்சும் நம்புறீங்களா? முதலமைச்சர் அவர்களே, பிடிஆர் அண்ணனுடைய டேப் வெறும் 8 நிமிஷம் தான் கேட்டீங்க. இன்னும் 1 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்குது, அது கேட்கல. அதை கேட்டீங்கன்னா மொத்த கோபாலபுரமும் கடல்ல குதிச்சு தலைகீழா உள்ள போகணும் தண்ணிக்கு. கொஞ்சம் தான் சொல்லியிருக்கார். முதல் குடும்பம் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காருன்னு 8 நிமிஷத்துல கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு. அதனால ரொம்ப எல்லாம் புகழ்ந்துறாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் தலைகீழா தண்ணிக்குள்ள குதிக்க வேண்டி வரும். அதனால இவர்களுக்கு அரசியலே என்னன்னு தெரியலீங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, எப்படி பாரதிய ஜனதா கட்சி யோசிக்கும், எந்த நேரத்துல எதை வெளியிடுவாங்கன்னே முதலமைச்சருக்கு தெரியுது. அவரு பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசலாம். 2024 திராவிட அரசியலை வேரோடும் மண்ணோடும் சாய்ப்பதற்கான யாத்திரையாக தமிழகத்தில் அரசியல் என்னமெல்லாம் தவறு நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்வதற்கு கடைசி வாய்ப்பா மோடி அவர்கள் நம் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அது அனைத்தும் சரி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா, ஒரு முறையும் தேர்தல் நடக்கும் பொழுது யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாம தான் ஓட்டு போடும். ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இவங்க ஜெயிக்கலாம், அதிகமான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கலாம். அந்த ஓட்டு பெட்டியினுடைய கடைசி ஓட்டை எண்ணும் வரை யார் வெற்றி பெற போறாங்கன்னு தெரியாதுங்க. இந்த 2024 தேர்தல் மட்டும்தான் முதல் முறை நம்முடைய வரலாற்றுல யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் சின்ன குழந்தைக்கும் கூட தெரியும் மோடி ஐயா அவர்கள் 2024 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை வந்து அமரப் போகின்றார்கள் என்பது தெரிஞ்ச ஒரு தேர்தல் நடக்குது. அது அரசியல் மாற்றத்திற்காக அந்த தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியா முழுவதுமே என்னங்க ஐயா பேசுறாங்க, மோடி ஐயாவே இலக்கு வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையாக 370 இடம், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடம். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே மோடி ஐயா ஒரு இலக்கு வச்சாங்கன்னா இலக்கை தாண்டித்தான் அடைவார் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு மோடி ஐயா 370 பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக 400 இடங்களை தாண்டி தனித்தன்மையாக மறுபடியும் ஆட்சியில் அமரப் போகிறது. ஒரு வாய்ப்பு ஐயா, தமிழகத்தில் அரசியலை சுத்தம் பண்ணி புதிதாக சாமானிய மக்களுடைய அரசியலை கொண்டு வந்து குடும்ப ஆட்சியை அகற்றி, ஊழல் ஆட்சியை அகற்றி, அடாவடித்தனத்தை அகற்றி, மக்களை வந்து வெறும் வாக்கு வங்கிகளாக பிரித்து வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசியல்வாதிகள் சந்திக்கிறார். அதன் பிறகு 5 வருஷம் எங்க இருக்காங்கன்னே தெரியாதுங்க ஐயா. அடுத்த தேர்தலுக்கு திரும்ப வருவாங்க. அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எப்ப தமிழகத்தில் கால் ஊன்ற ஆரம்பித்தார்களோ முதலாக தமிழகத்திலே லஞ்சம், விஞ்ஞான ஊழல், குடும்பாட்சி, கொள்ளையடிப்பது, அடாவடித்தனம், அபகரிப்பு, இதையெல்லாம் திமுக எப்ப தமிழகத்திலே கால் ஊன்ற ஆரம்பித்தார்களோ அதன் பிறகுதான் இதையெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அதுவரை தமிழக அரசியல் களத்துல கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்திலே இதெல்லாம் கேட்காத வார்த்தை. காமராஜர் ஐயா காலத்துல என்ன வார்த்தை கேட்டதுங்க ஐயா? நேர்மை, நீர் மேலாண்மை, இல்லைங்களா? இதான் கேட்டோம். ஏழை மக்களுடைய பங்காளர், சமூக நீதி, இதெல்லாம் காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் கேட்கப்பட்ட வார்த்தை. திரும்ப இந்த வார்த்தையை 2024 பிறகு நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் மோடி அவருடைய ஆதரவாளர், இல்லாட்டி வந்திருக்க மாட்டீங்க. மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேள்வி இருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரும் நீங்கள் மோடி என்று நினைத்துக் கொண்டு இந்த தேர்தலுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எப்படி மோடி அவர் வேலை பார்க்கிறார்? ஒரு நாளை காலையில் ஒரு ஊருங்க, மத்தியானம் ஒரு ஊரு, இரவு ஒரு ஊரு, தூக்கமே இல்லாம அந்த மனுஷன் ஒரு பகுதியாக ஓடிக்கொண்டு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவது போல அடுத்த 80 நாட்கள் அதே போன்று நாம் வேலை செய்தால் மோடி அவர்கள் நினைக்கக்கூடிய கனவு தமிழகத்திலும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. அடுத்த 80 நாட்கள் நாம் எல்லோரும் நம்மை மோடியாக நினைத்துக் கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்படி வேலை செய்கின்றார்களோ அதே போல ஒரு தொண்டரும்
தலைவனும் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மோடி அவருடைய ஆதரவாளர்களும் வேலை பார்க்க வேண்டும். காலையில் ஒரு இடம், மத்தியானம் ஒரு இடம். நேற்று பார்த்தீங்க சங்கரன் கோவில் நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் என்னை வந்து ரோட்ல யாத்திரை போகும் பொழுது உள்ளே வந்து சால்வ போடுறதுக்கு வந்தான். ஐயா, நான் நெசவு தொழில் செய்துதான் பிழைக்கின்றேன், எலெக்ஷன் வர்ற வரைக்கும் ஐயா நெசவு தொழிலை விட்டுட்டு முழு நேரமா கட்சி பணி செய்ய போறேன். நான் கேட்டேன், வருமானத்தை விடுங்க ஐயா, 4 வீட்டுல வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அதுல பெரிய விஷயம். தேர்தல் நடக்கும் வரை இந்த கட்சிக்காக முழுவதுமாக நான் உழைக்க போகின்றேன் என்று சங்கரன் கோவில்ல ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் இந்த மாதிரி நடந்து போகும்போது என்னை நிறுத்தி சொன்னார்கள். 2 வாரத்திற்கு முன்பு நம்முடைய இலவச வேட்டி சேலை திட்டத்திலே ஒரு ஊழலை வெளியிட்டோம். ஐயா, நம்ம எல்லாருமே வேட்டி கட்டுறோம், பெண்களுக்கு பொங்கல் நேரத்துல சேலை கொடுக்கிறான். ஐயா, வேட்டியை பொறுத்தவரை நூல் வந்து 2 விதத்துல நெய்வோங்க ஐயா. ஒரு நூல் மேலே இருந்து கீழே, ஒரு நூல் இப்படி 2 நூலை வைக்கும். பொங்கல் தொகுப்புல நீங்க வாங்கக்கூடிய வேட்டியில வார்ப்பு நூல் 100% பருத்தியா இருக்கும். அந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்த வேட்டியை வந்து டெஸ்ட் கொடுத்தேன் கோயம்புத்தூர்ல சிட்ரா லேப். 100% பருத்தி இருக்க வேண்டிய வார்ப்புல 80% பாலிஸ்டர். ஐயா, 1 கிலோ பாலிஸ்டர் 160 ரூபா, 1 கிலோ பருத்தி 320 ரூபா. அப்ப 1,80,00,000 வேட்டிக்கு இந்த கணக்கு போட்டீங்கன்னா 86 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கான். 86 கோடி ரூபாய். இது ஒரு கணக்கு வச்சு